வணக்கம். இன்றைய திறந்தவெளி சோலார் திட்டம் மூலம் தமிழகத்தில் 204 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என NISE இயக்குனர் கூறியுள்ளார். நிலைத்தன்மை மற்றும் ஆற்றல் வல்லுநர்கள் சங்கம் நிலையான பாரதம் என்னும் கருத்தரங்கை கோவை கொடிசியா வர்த்தக மையத்தில் நடத்தியது. இதில் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய சோலார் ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குனர் முகமது ரிகான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது 1990ஆம் ஆண்டு இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் 97 ஜிகாவாட்டாக இருந்தது. தற்போது அது 500 ஜிகாவாட்டாக உள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் 2200 ஜிகாவாட்டாக உயரும். நிலக்கரி மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை சார்ந்திருப்பது சுற்றுச்சூழல் பாதிப்பை அதிகரிக்கும். சோலார் காலத்தின் கட்டாயம். நிலக்கரி, பெட்ரோல் இல்லாமல் இந்தியாவில் 300 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும், சோலார் மூலம் மட்டும் 170 ஜிகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2047ஆம் ஆண்டிற்குள் 1200 ஜிகாவாட்டாகவும் 2070ஆம் ஆண்டில் 5000 ஜிகாவாட்டாக சோலார் உற்பத்தி திறன் உயரும். ஆண்டுக்கு 300 நாட்கள் சூரிய ஒளி கிடைக்கும். அனைத்து பகுதியும் சோலாருக்கு உகந்தது என்றும், அந்த வகையில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் சோலார் உற்பத்தி செய்யலாம் என்றும் பேசியுள்ளார். திமுக இல்லாத இண்டி கூட்டணி பலமற்றது என சொல்வது வேடிக்கையானது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். கட்சியின் மூத்த தலைவரான முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தான் டெல்லியில் இருப்பதாக காரணம் காட்டி கூட்டத்தை புறக்கணித்தார். ஆனால் அவரது மகனும் எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் பேசி முடிந்ததும் அரங்கத்தை விட்டு பலர் வெளியேறினர். இதனால் கோபமடைந்த காங்கிரஸ் தமிழக தலைவர் மாணிக்கம் தாக்கூர், காங்கிரசின் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் வெளியேற மாட்டார்கள் என கண்டித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியில் 23 கட்சிகள் இருக்கின்றன. வெறும் 3 கட்சிகள் தான் விலகியுள்ளன. அவர்களை நாங்கள் வெளியேற சொல்லவில்லை. திமுக இல்லை என்றால் இண்டி கூட்டணி பலமில்லாதது போல திமுக எம்பி கனிமொழி கூறுவது வேடிக்கையாக உள்ளது. சிபிஐக்கு பயந்து மத்திய பாஜக அரசின் தொகுதி மறு வரையறையை யார் ஆதரித்தாலும் அவர்கள் எட்டப்பர்கள். தமிழக உரிமைகள், மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க தென் மாநிலங்கள் ஓரணியில் திரள வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு வழங்குவது போல ஊராட்சி தலைவர்களுக்கும் கார் வசதியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் பேசியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. புதிய அணைக்கு உரிய அனுமதி பெற்று அடுத்த ஆண்டு ஆகஸ்டுக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய நீர்வள அமைச்சகத்திடம் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையில் மத்திய அரசால் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையிலான சில திருத்தங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதை தவிர அணையின் கொள்ளளவு, நீர்த்தேக்க பகுதி ஆகியவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பெங்களூரின் குடிநீர் தேவைக்கு 4.75 டிஎம்சி நீர் எடுக்க 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேகதாது அணை கட்டுவது தேவையற்றது. காவிரியின் குறுக்கே அனைத்து அணைகளையும் சேர்த்து மொத்தம் 225 டிஎம்சி நீரை கர்நாடகா தேக்கினால் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட வராது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு இவ்வளவு தீவிரம் காட்டும் நிலையில் தமிழக அரசு இனியும் அலட்சிய போக்கை தொடரக்கூடாது. அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு உரம், விதைகள் உள்ளிட்ட பல வடிவங்களில் ஏக்கருக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் வகையில் குறுவை தொகுப்பு அறிவித்து 70 நாட்களாகியும் இன்று வரை வழங்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் தங்க மோதிரம் செய்யும் பணி 70% ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அதன்படி தமிழக மருத்துவ சேவைகள் கழகம் சார்பாக ஆண்டுக்கு
4.41 லட்சம் குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 22 கேரட் தங்கம் அரசால் வழங்கப்படும். அதை பயன்படுத்தி மோதிரங்கள் செய்து வழங்க பல்வேறு நிபந்தனைகள் விதித்து கடந்த ஜூலை 17ஆம் தேதி டெண்டர் வெளியிடப்பட்டது. நேற்று திறக்கப்பட்ட டெண்டரில் 11 முன்னணி தங்க விற்பனை நிறுவனங்கள் பங்கேற்றன. அதில் செய்கூலி, ஹால்மார்க், பேக்கிங் மற்றும் காப்பீடு என எல்லாவற்றையும் சேர்த்து வெறும் 1 பைசா மட்டுமே மோதிரம் செய்வதற்கான செலவு என்று ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் கூறியிருந்தது. இதுபோல ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் 410 ரூபாய் 97 காசுகள், உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸ் 822 ரூபாய் 97 காசுகள், டைட்டன் கம்பெனி 832 ரூபாய் 24 காசுகள், மலபார் கோல்டன் டைமண்ட் 871 ரூபாய் 38 காசுகள், எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி 947 ரூபாய் 60 காசுகள், கேடிஎம் ஜுவல்லரி 964 ரூபாய் 8 காசுகள், மோகன்நாத் ஜுவல்லர்ஸ் 977 ரூபாய் 47 காசுகள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 978 ரூபாய் 50 காசுகள், ஐவரி அண்ட் கம்பெனி 1325 ரூபாய் 61 காசுகளும், சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரி 15,356 ரூபாய் 27 காசுகள் என கோரியிருந்தன. ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் குறைந்த விலை புள்ளியில் மோதிரம் செய்ய முடியுமா என டெண்டரில் பங்கேற்ற 10 நிறுவனங்களிடம் கேட்டதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மட்டுமே சம்மதம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த ஜூனில் இருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 தங்க மோதிரங்கள் செய்யும் பணியில் 70% ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. திட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் 22க்கு பின் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.